கிறிஸ்துமஸ் பண்டிகை தற்பொழுது நெருங்கிக் கொண்டு வருகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 116 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் மரத்தை பார்வையிடுவதற்காக அதிகளவிலான மக்கள் சென்று வருவதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. தெற்காசியாவிலே மிகவும் உயரமான கிறிஸ்துமஸ் மரமாக அது கருதப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் என்றும் இல்லாதவாறு கிளிநொச்சி நகர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக களை கட்டியுள்ளதாகவும் எமக்கு அறிய கிடைக்கின்றது. இந்த கிறிஸ்துமஸ் மரத்தினை பார்வையிடுவதற்காக நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். எதிர்வரும் 31ஆம் தேதி வரை இந்த கிறிஸ்துமஸ் மரத்தினை பார்வையிட முடியும். நாட்டின் இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரும் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆம், இன்றைய வானிலை தொடர்பிலான இந்த தகவல்களை நீங்கள் கூறப்போகின்றீர்கள். இன்று இலங்கையின் கிழக்கு பகுதியில் மழை காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளன. கிழக்கு பகுதியிலும் மழை காணப்படும் அதேவேளை சப்ரகமுவ தெற்கு மேற்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் பொத்துவில் ஊடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகளில் இடையிடையே மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்திற்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு மட்டக்களப்பிலிருந்து பொத்துவிலூடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகளிலும் கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடான மன்னார் வரையான ஆழ்கடல் பகுதிகளிலும் இடையிடையே கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அங்கு காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தாளத்திற்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும். முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் வானிலையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட முடியுமா? முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு சில நாட்களுக்கு மழை காணப்படுவதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆனால் இனி வரும் காலங்களில் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி வலுவடைந்து வரும் காரணத்தினால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இனி வரும் காலங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. அதே போன்று தற்பொழுது நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்த மட்டில் பண்டிகை காலம் என்பதனால் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் செல்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கு தற்போது ஒரு தனி மூட்டம் ஒன்று காணப்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றன. இதனை தவிர காலநிலையில் பெரியான பாதிப்பு இப்போதைக்கு நுவரெலியா மாவட்டத்தில் இல்லை. ஆம், நன்றி. வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். இலங்கைக்கு எதிரான 3வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் 113 ஓட்டங்களால் அமோக வெற்றியீட்டியுள்ளது. ஷார்ஜாவில் இடம்பெற்ற இந்த போட்டியில் 327 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணியால் எதிர்பார்த்த அளவு ஓட்டங்களை குவிக்க முடியவில்லை. 44.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 213 ஓட்டங்களை பெற்ற இலங்கை அணி தோல்வியை தழுவிக்கொண்டது. சிறப்பாக துடுப்படுத்தாடிய திலகரத்ன டில்ஷான் 59 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பாகிஸ்தான் அணி சார்பில் பந்துவீச்சில் உமர் குல் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 326 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. சதம் பெற்றுக்கொண்ட முகமது ஹாபிஸ் ஆட்டமிழக்காமல் 140 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் இலங்கையின் திசர பெரேரா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராக பாகிஸ்தான் அணியின் வெற்றிக்கு வித்திட்டு முகமது ஹாபிஸ் தெரிவு செய்யப்பட்டார். 5 போட்டிகளை கொண்டு இந்த போட்டித் தொடரில் 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் பாகிஸ்தான் முன்னிலை பெற்றுள்ளது. He's found the fence though. Junaid Khan shot and Gulshan likes that pull shot. Upish and taken at point. It's a little fuller. There's a fielder there. Might just go for 4. Oh yes! Into an even better situation. Another wild swing of the bat and Eric.
That's gone up in the air. Chance for Shahid Afridi, and he takes a beautiful catch. Ajmal, last ball, and it's gone up in the air. They're both going to fight over it. Look out! The man with the clutch. Scoring 37. Played him up. Umar goal goes In him, just a perfect length, and he's a master of bowling those Yorkers. And Pakistan winning. இத்துடன் நிறைவடைகின்றது நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.